வாழ்க அன்புடன் அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். சின்மத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்திலுள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெருளையும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களிலெல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் வழி ஆற்றல் நமது உச்சம் தலையின் வழியாக உடல் முழுவதும் பரவுகிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கெல்லாம் பரவுகிறது. நமது கால்களை உருவாக்கிய அணுக்கள் நமது வயிற்றுப்பகுதி, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் இவற்றை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளியையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம்.
நீங்கள் தங்களுடைய கற்பப்பையை எண்ணிப் பாருங்கள். அவற்றை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, சிறுநீரகம் அவைகளை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது இதயம் மற்றும் நுரையீரல் அவற்றை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது இரு கைகள் மற்றும் கழுத்து பகுதியில் உள்ள நுண்ணிய நரம்புகள், நமது தலைப்பகுதி, அவற்றில் இருக்கக்கூடிய மூளை இவற்றை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது எலும்புகளை உருவாக்கிய எலும்பு மஜ்ஜைகள் அவற்றை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது தோல் பகுதி அவற்றை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது நினைவுகள் புருவ மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், இவருடைய உயிர் ஆத்மாக்கள் இறையாற்றலை அடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம்.
நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். நமது வாழ்க்கை துணை அவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார். நமது குழந்தைகள் வரிசை கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்களுடைய முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். நமது உறவுகள் நட்புகள் அனைவரையும் எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார். சேவைகள் புரிபவர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வவளமுடையவர்கள், செல்வவளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வவளமுடையவர்கள், செல்வவளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வவளமுடையவர்கள், செல்வவளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளம். நமது இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்றை தேய்த்து உடல் முழுவதும் 3 முறை வருடிக் கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக வந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆனந்த விடியல் பயணத்தினுடைய 23வது மைல்கல்ல நம்ம இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகள், துருவ தியானம், நம்முடைய உடல் சக்ராஸ் பத்தி பார்த்துருக்குறோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய நிஜமாக்கும் தியானம், நம்மளுடைய விசுவலைசேஷன் மூலமா எப்படி அதை நிஜமாக்குறது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்ம உலகம் அப்படின்னா என்ன, அந்த ஆன்ம உலகத்துல என்னெல்லாம் இருக்குது,
ஆன்மாக்கள் என்ன பண்றாங்க? அந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக அவங்க என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நாம யாரு அப்படிங்கிறப்ப, அந்த ஆன்ம உலகத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் இங்க நம்ம இந்த புவியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமாகவும் இருக்கிறது. அவங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்ப, அவங்க எதுவா வரணும்னு நினைக்கிறாங்களோ, அதுவா வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய நம்மள பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ஆற்றல அறியணும், நம்ம ஆன்ம உலகத்தோட தொடர்புல இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய மனதை அறிய வேண்டும். நம்முடைய மனம் அப்படின்றது நம்முடைய எண்ணங்களுடைய கலவை. எண்ணங்கள் தான். அந்த மனத தெரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய ஐம்புலன்கள் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஐம்புலன்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறப்ப பார்க்கிறப்ப, நம்முடைய மனம், வெளிமனம், ஆழ்மனம். வெளிமனம் அப்படிங்கிறது ஸ்தூல மனதோட இருக்கக்கூடியது. இது ஆன்மீகத்துக்கு எதிராகவும், நேர்மறைக்கு எதிராகவும் நம்மள அழைச்சிட்டு போகக்கூடியது. அது மாரியான முடிவுகள குடுக்கும். ஆழ்மனம் அப்படிங்கிறது நம்மள இறைவழி மார்க்கமாகவும், நேர்மறை சக்திகளோட அழைச்சிட்டு போகக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பிரபஞ்ச மனம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய கலவை. அந்த பிரபஞ்ச மனம் நாம எந்த எண்ணங்கள்ல இருக்கிறோமோ, அத நாம பெற்றுட்டே இருக்கிறோம். காந்தப்புலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஈர்ப்பு விதி. நமக்கு வந்து ஈர்ப்பு சக்தி. நாம எந்த உணர்வுகள அதிகமா இருக்கிறோமோ, அந்த உணர்வுகள சார்ந்த காந்தப்புலம் நம்மள சுத்தி இருக்கும். அடுத்ததா வந்து நம்ம பார்த்தது நம்மளை வீழ்த்தக்கூடிய சக்திகள். எந்தெந்த சக்திகள்லாம் நம்மள வீழ்த்துது அப்படின்னு பார்த்தோம்னா, மோகம், அகங்காரம், சந்தேகம், பயம், பொறாமை இவைகளெல்லாம் நம்மை வீழ்த்தக்கூடிய சக்திகள். காம உணர்வு அப்படிங்கிறது நம்மளை வீழ்த்தவும் செய்யலாம், உயர்த்தவும் செய்யலாம். அதை எப்படி பயன்படுத்திக்கணும்? இது இது இல்லாம இந்த ஆன்மா வாழக்கூடிய இந்த உடலுக்கு உணவு என்ன மாதிரியான உணவ நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம்? இதுல என்ன உணவுகள், என்ன சத்துக்கள் தேவை, என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில நம்ம இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள பார்த்திருக்கிறோம். அப்ப அது சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து சார்ந்தும், அது ஏன் அவசியம் அப்படிங்கிறத பத்தியும் சிறப்பு விருந்தினர் பேசிய அந்த தகவல்கள். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரபஞ்ச தியானம், அன்பு தியானம், அடுத்தது ஆழ் மன தியானம். இவைகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆழ் மனத விழிப்பு நிலையில வச்சிருக்கக்கூடிய தியானம். சரிங்களா? இதன் பிறகு நம்ம வந்து அன்புனா என்ன? நம்பிக்கைனா என்ன? பொறுமை மற்றும் பணிவு அப்படின்னா என்ன? அப்படிங்கிற விஷயங்கள நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன அப்படின்னா, நம்ம அத இன்னொரு நம்ம வீழ்த்தக்கூடிய சக்திக்கு மாற்றான சக்தி என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனந்த விடியல் நம்முடைய மைல்கல் 23. இதுல என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிவு, நம்முடைய பயம் அப்படிங்கிற அந்த வீழ்த்தக்கூடிய சக்திக்கு மாற்றா நம்ம பேசக்கூடிய வார்த்தை, நம்மளுக்குள்ள வளர்த்துக்க வேண்டிய ஒரு உணர்வுன்னா இதுதான் துணிவு. இறப்பு குறித்து முடிவுகள் எடுப்பதுல, அநீதியை எதிர்ப்பதுல, உண்மையை சொல்றதுல, தவறுகளை ஏற்பதுல, தோல்வியை ஒத்துக்கொள்வதுல, நேர்மையாக இருப்பது, தர்ம வழியில நடப்பது, ஒருவரிடம் இறங்கி போகிறது, மாற்றங்களை ஏற்பதுல, உறுதியில மாறாத நிலை. அதோட இறைவனை காண்பதற்கான வழி. இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். துணிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, துணிச்சல் அப்படின்னா நம்ம நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாருகிட்ட என்ன பேசணும் அப்படின்னாலும் டக்குன்னு நான் பேசிடுவேன். நான் அதெல்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் பாட்டுக்கு பேசிடுவேன். மனசுல பட்டத அப்படியே பேசிடுவேன். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அதிகாரிகள்ட்ட, மேலதிகாரிகள்ட்டயும் நம்ம பேசுறப்ப வந்து, அதெல்லாம் நான் பயந்ததே கிடையாது அவங்கள்ட்ட எல்லாம். நான் பாட்டுக்கு துணிச்சலா நான் அப்படியே பேசிடுவேன். அதேமாரி வந்து எந்த முடிவும் அதாவது நான் வந்து எதுக்குமே நான் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. இதுதான் துணிவு அப்படின்னு. உண்மையிலேயே இது துணிவா அப்படிங்கிறத விட, இன்னொரு முக்கியமான விஷயம் எது துணிவு அப்படின்னா,
ஒரு தர்ம வழியில நான் நடக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு துணிச்சலான விஷயம். என்னுடைய வாழ்க்கையில நிறைய சங்கடங்கள்லாம் கொடுத்தவங்களை எல்லாம் நான் மன்னிச்சிட்டு இருக்கிறேன். நான் மன்னிக்க முடியும் என்னால அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான துணிச்சல். என்னுடைய வாழ்க்கையில நிறைய இன்னல்கள் தந்தவங்க, தொந்தரவு தந்தவங்க, என்னை அவமானப்படுத்தினவங்களையும் நான் மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதுதான் உண்மையான துணிவு. நான் தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறது தான் உண்மையான துணிவு. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது, நான் தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உண்மையான துணிவு. அப்ப துணிவு அப்படின்னா எது துணிவு அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எதுதான் நம்மளுடைய உண்மையான துணிச்சலா நான் இருக்கிறேன். நிறைய பேர் நான் துணிச்சலா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாகவும், பணிவா இருக்க வேண்டிய இடத்துல பணிவாகவும் உண்மையிலேயே நீங்க உங்களால இருக்க முடியுது அப்படின்னா நீங்க துணிச்சலான நபர். மனதளவுல நீங்க தைரியமாவே இருப்பீங்க. எதுக்காகவும் கலங்க மாட்டீங்க. எந்த ஒரு வாழ்க்கை சூழலுக்கும் கலங்க மாட்டீங்க. எந்த ஒரு நிலைக்கும் நீங்க வந்து என்ன வரப்போகுது அதை பத்திலாம் இறப்பு எதை குறித்து உங்கள்ட்ட அந்த மனசுக்குள்ள ஒரு அச்சமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு துணிவு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அதுல இறப்பு குறித்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தையை கேட்கிறதே இதை கேட்டாலே நிறைய பேருக்கு பயம். இதை கேட்டாலே நமக்கு ஐயோ எதுவும் ஆயிடுமோ, இந்த வார்த்தையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்றது. ஓகே, நீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த படம் மனசுக்குள்ள இறப்புன்னு அடிக்கடி பேசிட்டே இருந்தா அந்த படத்தை காட்சிப்படுத்துவீங்க. சரி, முக்தி முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இறைவனை அடைஞ்சிட்டாங்க, இறைவனடி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப அது மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அதனால இதை கேட்டுட்டாலே நமக்கு வந்துருமா, இதை கேட்டோடனே நமக்கு ஒரு இது வந்துடுதா அப்படின்னா அது மாதிரி இல்லாம இதனுடைய உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த நிகழ்வு நடக்குது, நம்ம இறைவனை வணங்கினா இது இல்லாம போயிடுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இது இந்த பூமியில பிறந்த எல்லா உயிர்களுக்கும் உண்டு. கண்டிப்பா. எப்படி வந்து இப்ப ஒரு அரிசி எடுத்து நம்ம அரிசியை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அந்த அரிசியை கொண்டாந்து நம்ம என்ன பண்றோம், பாத்திரத்துல கொட்டி வைக்கிறோம். சரிங்களா? ஒரு பாத்திரத்துல கொட்டுறோம். இந்த பாத்திரத்துல கொட்டும் போது என்ன ஆகும், அந்தந்த அரிசி அதனுடைய இடத்துல போய் அமர்ந்துக்கும். சரிங்களா? இப்ப அந்த அரிசி எடுத்து கண்டிப்பா எல்லா அரிசியுமே ஒரு நாள் என்னவா தான் ஆக போகுது, சோறாகி யாரோ ஒருத்தவங்களுக்கு இரையா தான் ஆக போகுது. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இதுல என்னன்னா அது எங்க எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய காலம் என்ன மாறுபடும். ஆனா கண்டிப்பா எல்லா அரிசியும் என்னதான் ஆக போகுது, சாதமா தான் ஆக போகுது. அதே மாதிரிதான் இப்போ நாம வந்திருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமான அது உண்டு. அது இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியதுதான். அதை விட்டுட்டு நீங்க அது அது நினைச்சுக்கிட்டு எல்லாம் பயப்படலாம் வேண்டியது. நிறைய பேருக்கு இப்ப என்னன்னா இது வந்துருமா அது வந்து எது வந்தா என்ன, எது வந்தாலும் நம்ம ஏத்துக்குவோம், அதுக்கான வழிகளை பின்பற்றுவோம். அதுல என்ன நம்ம சரியாகிறதுக்கு என்ன இருக்கோ அதை துணிச்சலோட செய்வோம். அவ்வளவுதான். அதுல போய் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பயத்தை ஏற்படுத்த, ஏன் பயம் வருதுன்னா உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அந்த பயமே வேண்டியது. அது எப்ப நடக்கணும்னு இருக்கோ அந்த விஷயம் நடக்கும். தானாலாம் சும்மாலாம் நடந்துடாது. அதுக்குதான் நான் சொன்னேன், உங்க ஆன்மா கிட்ட வந்து நீங்க ஒரு நல்ல இலக்கு கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இலக்கை அடையிற வரை அந்த ஆன்மா கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கும். அந்த உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கும். அப்போ ஒரு சரியான லட்சியம் நம்மளுக்குள்ள இருக்கணும். லட்சியமே இல்லாம வாழ்றதுதான் ரொம்ப தவறான விஷயம். எந்த லட்சியமும் இல்லாம, எந்த ஒரு இதுவுமே இல்லாம, எனக்கு வாசியே இல்ல, எனக்கு வெறுப்பா இருக்கு, அதை பார்த்தா வெறுப்பா இருக்கு, இதை பார்த்தா எரிச்சலா இருக்கு எனக்கு, எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க ஆன்மா வந்து ரொம்ப சோர்ந்து போயிடும். அது வந்து பலம் இழந்துடும். சரிங்களா? அப்படி என்ன ஆயிடும், அப்ப ஆள் மனசு வந்து அந்த மாதிரி ஒரு விழிப்பு நிலையில வந்து அதுவே என்ன பண்ணிடும், கோரிக்கை விடுக்க ஆரம்பிச்சிடும், என்ன எப்படியாவது அழைச்சிக்கோ அப்படின்னு. அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியதில்லை. இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க, மகிழ்ச்சியா வாழுங்க. ஏதாவது ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில ஒரு முக்கியமான லட்சியம் உங்க உங்க ஆன்மாவுக்கு பிடிச்சது, இந்த பிறவி எதுக்காக எடுத்தீங்களோ அதை நோக்கி. அதாவது இப்ப நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் நமக்கு இப்ப பற்றாக்குறையா இருக்கோ, எது பற்றாக்குறையா இருக்கோ, எது வேணும்னு வேலை செய்யறோமோ, இல்ல எதெல்லாம் சங்கடங்களை தருதோ, இதுல எல்லாம் நம்ம போன முறை நம்ம தப்பா எழுதிட்டோம்னு அர்த்தம், தப்பா பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதனாலதான் இதையெல்லாம் சரியா பண்றதுக்காக தான் இந்த பிறவி வந்திருக்கிறோம். அப்ப இந்த வாட்டி நம்ம அதை சரியா கையாளணும், சரியா நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான துணிச்சல் நம்ம கிட்ட இருக்கணும். சரிங்களா? அதுக்கு வந்து இப்போ ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா ஒருத்தர் இறந்து போறாருன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, அந்த ஆன்மா இன்னொரு பிறவி கண்டிப்பா எடுக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது நம்மளோட வாழுது. உங்களோட சேர்ந்தவங்க நிறைய
உங்களுடைய நெருக்கமானவங்க யாராவது இறந்திருக்காங்க, அதை குறித்து ரொம்ப கவலைப்படுறீங்களா? அதை நினைச்சிட்டே இருக்காதீங்க. அது நினைச்சிட்டே இருந்தா அந்த ஆன்மாவுக்கு நீங்க சங்கடத்தை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப அது உங்க கூட வாழ்ந்துட்டே தான் இருக்கும். அந்த ஆன்மா பிறந்துகிட்டே தான் இருக்கும், வாழ்ந்துட்டே தான் இருக்கும். அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. நீங்க அதை ஆத்மார்த்தமா நினைக்க ஆரம்பிச்சீங்கனாலே போதும். நல்லது, எனக்கு வழிகாட்டு, நீ இறைவனை போய் சேர்ந்திருக்க, எனக்கு வழிகாட்டு அப்படின்னு நீங்க அதுகிட்ட கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு நல்வழி காமிக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இது இது இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு. அதை குறித்து எனக்கு எப்பொழுதுமே பயம் இருக்கு அப்படின்னா, அந்த பயம் எப்படி போகும்? இது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இது கண்டிப்பா நடக்கும்யா. இத நம்ம ஏத்துக்க தான் வேணும். அப்படின்ற ஒரு தெளிவு நம்ம கிட்ட வந்திருக்கணும். நெருக்கமானவங்கள அங்கங்க இந்த செய்தி கேட்கிறோம் இறந்துட்டாங்கன்னா, அத நினைச்சு உடனே பயப்படுறது. என்ன காரணம்னா, எல்லாமே ஒண்ணு அங்க நடந்தது நமக்கு நடந்துருமா? இல்ல அது அத நினைச்சு நம்ம அவங்க மேல இருக்கக்கூடிய பற்று. ஸோ அவங்கள இழக்க தைரியம் இல்ல நமக்கு. அவங்கள பிரிய நமக்கு தைரியம் இல்ல அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு பற்றுனாலயும் நமக்கு அது குறித்த ஒரு அச்சம் ஏற்படும். இது எல்லாமே எங்க விலகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய துணிச்சல். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் உண்மை. இப்படிதான் நடக்கும். இதுதான் நம்ம வந்திருக்கிறோம். இப்படிதான் நடக்க போகுது. இதுதான் ப்ராசஸ். நாம இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள ஸ்ட்ராங் பண்றதுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நல்லபடியா வச்சுக்கிறதுக்கும் நம்ம கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு இலக்கு, லட்சியம் இருக்கு. ஏதாவது வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஆசை, கனவு இருக்கணும். இத அடையணும். இத நான் எல்லாருக்கும் செய்யணும். அது இன்னும் முக்கியமா நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நெறைய ஆன்மாக்கள் நம்ம கூட இருக்கிற சக ஆன்மாக்களுக்கு உதவி செய்யற மாதிரியாவும், அது ஒரு பொதுவான இலக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இன்னும் அதிகமான சப்போர்ட், அதிகமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் வச்சிருந்தாலும் கிடைக்கும். அது வேற விஷயம். இப்போ உங்களுக்கும் இருந்தாலும் அந்த ஆன்மா இதா தான் இருக்கும். சில சங்கடங்கள நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அது ஒரு பெரிய ஒரு லாங் டேர்மான ஒரு இதா இருக்காது. அதனால நீங்க வைக்க போற இலக்க ஒரு பொதுவான இலக்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது இன்னும் உங்களுக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இப்ப இதுலேருந்து முதல்ல இது விலகுங்க. இது ஒரு மாயை அப்படின்றதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க. அதனால இதுதான் உண்மை. இப்படிதான் இருக்க போகுது. ரைட், ஓகே. அதை ஏத்துக்குவோம். அதாவது ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க. உங்களால மாற்ற முடிந்தது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா பயம்ங்கிறது வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயமும் கவலையும் தேவையில்லை. எதுக்கு? உங்களால ஒரு விஷயத்த மாத்த முடியும்னா, அதுக்கு இது 2யுமே நீங்க பட வேண்டாம். ஏன்னா அதான் மாத்த முடியும்ல. அப்புறம் ஏன் அத பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும்? என்ன செய்யணுமோ அத செய்வோம். ஒரு விஷயம், உங்களால எதுவுமே மாத்தவே முடியாத ஒண்ணு இருக்குது அப்படின்னா, அத நினைச்சு நீங்க கவலையும், பயமும் பட வேண்டியது. ஏன்னா, நீங்க என்ன பண்ணுனாலும் அத மாத்த முடியாது. அதுக்கு ஏன் இப்ப கவலைப்பட்டு இன்னைக்கு நிலைமைய நம்ம இழக்கணும்? இந்த நேரத்த, இந்த தருணத்த நாம ஏன் இழக்கணும்? அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நாம இது இது குறித்த நம்ம இதிலேருந்து ஒரு அச்சத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரியாயிடுவோம். இந்த அச்சத்திலேருந்து நம்ம வெளில போயிடுவோம். சரிங்களா? அதனால அந்த ஒரு புரிதலோட நாம இந்த இந்த வாழ்க்கை முறையில, இந்த வாழ்க்கை பயணத்துல நாம தைரியமா என்ன வந்தாலும் சரி. இது இப்ப நெறைய பேர் சொல்றாங்களே, இப்ப அடுத்து ஏதோ வைரஸ் வரப்போதாமாம்ல. அடுத்து என்னமோ இது சுனாமி வரப்போதா, இல்ல அது வருதா, இது வருதா, இயற்கை சீற்றம்லாம் வருதா, இந்த மாரி உலகம் அழிய போதாம்ல. இருக்கட்டும், சந்தோஷம். எல்லாருக்கும் ஒண்ணு நடந்துச்சுன்னா ஏத்துக்க போறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எதுவுமே நடக்காதுங்க. அது மாரிலாம் ஒண்ணும் இல்ல அப்படிலாம் தைரியமா இருங்க. எல்லாரும் நல்லா இருங்க. நீங்க அவங்கள தைரியப்படுத்துங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா, அவங்க தைரியமா போகணும். உங்ககிட்ட பேசுனதுக்கு மேல அவர் இன்னும் கொஞ்சம் பயந்து போனாருன்னா, நீங்களும் ரொம்ப குழப்பவாதியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது மொத்தமா ஒரு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, அத நம்மளால மாத்த முடியுமா? முடியாது. அதுக்கு ஏன் இன்னைக்கு கிடந்து பயந்துட்டு இருக்கணும்? நெறைய பேர் அது ஒரு பயம்ங்கிறதே ஒரு மாயை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பயமே ஒரு மாயை தான். அது ஏன்னா, அந்த துணிச்சல் நம்மகிட்ட இல்லாதனால தான். இப்போ ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸாம நெனச்சு பயந்துட்டே இருப்பாங்க. பயந்து பயந்து படிச்சுட்டே இருப்பாங்க. பயந்து பயந்தே போய் எழுதுவாங்க. அது எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போய் கடைசியா மார்க் கம்மியா போய், நான் அப்பயே பயந்தேன். அதே மாரி ஆயிட்டேன். ஆமா, அதனால தான் நடந்துச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா, எந்த கவலையுமே இல்லாம அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுவான். அவன்ட்ட அது பத்தியே தெரியாது. என்ன காரணம்? அந்த ஒரு துணிச்சல் அவங்க கிட்ட இருக்குது. அத குறித்து நீங்க ரொம்ப பயப்படாதீங்க. அத குறித்து நீங்க ரொம்ப அ இப்படிதான் நடக்க போதுன்லாம், இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோன்னு நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில இதுதான் முக்கியமான சில விஷயங்கள். மாற்ற முடியாத சில உண்மைகள். இத நாம ஏத்துக்கணும்.
சரிங்களா? அடுத்ததா முடிவுகள் எடுக்கிறதுல என்ன வருது? இப்போ துணிச்சல் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள நோக்கி எப்பயுமே 2 ஆப்ஷன் வரும். அந்த 2 ஆப்ஷன வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, துணிச்சலா நீங்க கையாளணும். எதா இருந்தாலும் சரி. உங்கள்ட்ட ஆரம்ப காலங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பு. என்ன படிக்கலாம்? இது படிக்கலாமா? அத படிக்கலாமா? நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஐயோ! இத படிச்சா இப்படி ஆயிடுவோமா? அத படிச்சா அப்படி ஆயிடலாமா? நம்ம பிள்ளைங்களுக்கே இன்னைக்கு அதான் பண்றோம். என்ன படிக்க வைக்கன்னே தெரியலைங்க. என் புள்ள படிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சங்கடம் பண்றாங்க அப்படின்றாங்க. என்னங்க படிக்கிறான்னா எல்கேஜி படிக்கிறான். ஏங்க இப்படி படுத்துறீங்க அவன போட்டு? அந்த ஆன்மா எதுக்காக வந்திருக்குது? இந்த மாரி டார்ச்சர் பண்றதுக்கா வந்திருக்கு உங்ககிட்ட? உங்களுடைய புள்ளைய அது ஏன் வந்திருக்கு அப்படின்னா, உங்கள் அப்பா, அம்மாவ ஏன் தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னா, அது சில வேலைகள தப்பா பண்ணிட்டு போயிட்டு, இன்னைக்கு உங்க மூலியமா அத சரி பண்ணணும்னு வந்திருக்கு. அது அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, அந்த உடல நல்லபடியா வளர்த்து குடுங்க, பெருசா. அதுகிட்ட ஆழ்மனம் எப்பயுமே விழிப்பு நிலையில இருக்கிற மாரி சொல்லிக் குடுங்க. நீங்க போய் எதா இருந்தாலும் அறிவுறுத்துங்க. உண்மையிலேயே அது தப்பான வழிக்கு போகுதுன்னா அறிவுறுத்துங்க. "தப்புப்பா, இந்த மாரி பண்ணக்கூடாது." சொல்லுங்க அவ்வளோதான். நீ தப்பா பண்ணான்னா, நீ தான்ப்பா சங்கடப்படுவ. பார்த்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அத செஞ்சுக்கோ. அது எப்போ ஒரு ஸ்டேஜ்க்கு பிறகு. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நீங்க அத வந்து சரியான வழியில வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் சொல்லிக் குடுக்கணுமோ, அத கண்ட்ரோலாவே நீங்க வளங்க. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு முழு சுதந்திரமும் குடுங்க. அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த குழந்தைக்காகவே நீங்களே எல்லாமே அந்த குழந்தைன்னு நீங்களே இருக்க முடியாது. உங்க ஆன்மாவ என்ன பண்ண போறீங்க? அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இத வளர்க்கறதுக்கு இத முன்னேற்றத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒருவேளை இந்த மாதிரி சங்கடங்கள குடுக்கறதன் மூலியமா, நீங்க முன்னேற்றம் அடையறதுக்காக கூட இந்த வாழ்க்கை அந்த குழந்தை நம்மகிட்ட வந்திருக்கலாம். ஒருவேளை நம்மள வழிகாட்டுறதுக்காக கூட அந்த குழந்தை வந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழல் அங்க இருக்கும். அதனால அதுல நெறைய இருக்குது. அத போய் நம்ம பார்த்துட்டுலாம் இருக்க வேண்டாம். அதனால அத நெனச்சுலாம் நீங்க என்ன பண்ண வேண்டியதில்ல. ரொம்ப யோசனை இல்ல. படிப்பான் என் புள்ள நல்லா படிப்பான். அவ்வளவுதான். நீ படிப்பா. உன்னுடைய வாழ்க்கை. முடிஞ்சுதா? அப்ப என்ன படிக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உங்ககிட்ட வரும்போது, இந்த துணி முடிவ எடுக்கிறதுல துணிச்சலா எடுங்க. உங்க ஆழ் மனச பயன்படுத்தி அந்த முடிவ எடுங்க. தைரியமா எடுங்க. பரவால்ல. என்ன நடந்தாலும் பரவால்ல. இத எடுக்கிறோம். இத செய்றோம். இந்த படிப்ப படிக்கிறோம். இந்த வேலைய நான் செய்றேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை துணை. இல்ல இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் இப்படித்தான் வாழப் போறேன். எல்லாருக்குமே 2 ஆப்ஷன் வந்திருக்கும். ஒண்ணு நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க. இல்லைன்னா நீங்க முடிவு எடுக்கிறதுலேருந்து நழுவிருப்பீங்க. ஓடிருப்பீங்க. உங்களுக்கு பதிலா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு முடிவு எடுத்திருப்பாரு. இப்ப என்ன சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, அவர் சொன்னதுனால தான் நான் இத செஞ்சேன். அதனால தான் எனக்கு இப்படி நடந்துருச்சு. அவர் சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்த பண்ணேன். அதனால தான் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. அவர் சொன்னதுனால தான் இந்த படிப்ப படிச்சேன். அதனால தான் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. நான் மட்டும் ஒழுங்கா முடிவெடுத்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். இப்ப சொல்லி என்ன பண்றது? உங்கள யாரு முடிவெடுக்கிறதுலேருந்து பின்வாங்க சொன்னது? எப்பயுமே உங்களுக்கான முடிவ நீங்களே எடுங்க. அதுக்காக அடுத்தவங்கள்ட்ட கேட்க வேணாம்னு இல்ல. எல்லார்கிட்டயும் கேளுங்க. எல்லா தகவலையும் திரட்டி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ, அத நீங்க முடிவெடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுது. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவர் பெரியவர், இவர் பெரியவர் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் கேட்டாச்சா? ஓகே. என் வாழ்க்கையில இதெல்லாம் பிளஸ், இதெல்லாம் மைனஸ், இதெல்லாம் எடுத்தா என்ன பண்ணலாம்? நான் எடுக்கிறேன். முடிஞ்சுது. இதுக்கு பிறகு என்ன வந்தாலும் அத நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். அந்த ஒரு முடிவோட எடுங்க. புரியுதுங்களா? நம்ம முடிவெடுக்கும்போது என்ன வந்தாலும், இதுக்கு பிறகு என்ன வந்தாலும் அத எடுக்க தயாரா இருக்கேன். அப்படிங்கிற ஒரு துணிச்சலான ஒரு முடிவோட நீங்க அத எடுக்கணும். வாழ்க்கையில வரக்கூடிய வசதிகள், எந்த வசதி வந்தாலும் சரி. எல்லாத்துலயும் இரட்டைத்தன்மையோட தான் வரும். ஒண்ணா நீங்க இத இப்படி எடுத்தீங்கன்னா நல்லவாவும் போகலாம். ஒருவேளை இந்த முடிவு எடுத்தா கெட்டதாவும் போகலாம். என்ன முடிவு எடுக்க போறீங்க? அது உங்க கையில தான் இருக்கு. இந்த 2 ஆப்ஷனோட தான் அது உங்ககிட்ட வந்திருக்கும். அப்போ நீங்க என்ன முடிவு எடுத்தீங்களோ, அதுதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையா இருக்கு. அப்ப இன்னைக்கு வாழ்க்கைக்கு காரணம் யாருன்னா, நீங்க எடுத்த முடிவுகள். உங்களுடைய முடிவு தான் அப்படி ஆயிருக்கு. ரைட் ஏத்துக்கோங்க. இப்ப அடுத்தது இங்கேருந்து சரியா பண்ணுங்க. அதுக்காக உடனே உட்கார்ந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. இதுல நான் இப்படி தப்பா எடுத்துட்டேனே, ஆஹா, ஓஹோன்னு. முடிஞ்சது முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவுதான். இனி என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்ணணும்? அத மட்டும் தான் நீங்க பார்க்கணும். அப்படி ஒரு தெளிவான ஒரு தன்மையோட நீங்க அந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு துணிச்சல். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த துணிச்சல் தான். சரிங்களா? அடுத்ததா அநீதியை எதிர்க்கிறது. அநீதி எதிர்க்கிறதுனா என்னது? ஒருத்தங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நாமளே திரும்ப தப்பு பண்றதா? அப்படி இல்ல. நம்ம கண்ணு முன்னாடியே சில நேரங்கள்ல நடக்கும். நமக்கு நேரடியாவும் வரும். நாம சில எங்கேயாவது காதுகளாலயும் கேட்போம். வேற ஒருத்தவங்க சொல்ல கேட்போம். அவங்களுக்கு இப்படி நடந்துச்சா, அப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்போம். இது எல்லா இடங்கள்லயும் நடந்துட்டும் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு?
நமக்கு நடந்தா மட்டும் அநியாயம் நடந்துட்டுன்னு கடந்து குதிப்போம். அதுவே அடுத்தவங்களுக்கு நடந்திருந்தா அத பத்தி கண்டுக்கவே மாட்டோம். அவன் என்ன பண்ணானோ தெரியல, அவனுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அதுவும் இந்த மாரி இப்ப இன்னைக்கு ஆன்மீக வகுப்புகள் எல்லாம் அட்டெண்ட் பண்றவங்க, நெறைய கேட்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேற யாராவது சங்கடம் நடந்துச்சுன்னா உடனே சொல்றாங்க, அவன் கர்ம வினைங்க, அந்த கர்ம வினைய அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதுக்கு தான் அவன் அனுபவிக்கிறான். இவருக்கு கஷ்டம் வந்தா மட்டும், எனக்கு ஏன் கடவுள் இந்த மாரி கஷ்டத்த குடுக்குறாருன்னே தெரியலையே. ஏன் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது? நான் ரொம்ப நல்லா தானே இருக்கிறேன். என்ன நல்லா இருக்கிறீங்க? வகுப்பெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டா போதுமா? நான் எல்லாத்துலயும் நல்ல வகுப்பெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். எல்லா இடத்துலயும் நல்ல விஷயங்கள்லாம் கேட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னா போதுமா? உங்களுடைய மனசுக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு? உங்களுடைய உள்ளத்துல என்ன மாற்றம் இருக்கு? அதுதான் பேசும். எதை நீங்க என்னகிட்ட போய் சொல்லலாங்க. உங்ககிட்ட போய் சொல்லலாம். உங்க கூட இருக்கிறவங்கள்ட்டயும் போய் சொல்லலாம். எல்லார்கிட்டயும் போய் சொல்லி நடிச்சிடலாம். ஆனா ஒரு விஷயம், உங்களுக்கு வாழ்க்கை சரியாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற எண்ணங்கள் சரியாக இருக்குன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை தவறா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னா, உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறது தப்பா இருக்குன்னு அர்த்தம். இத வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே, நமக்கு இன்னும் மாற்றம் தேவை. நாம இன்னும் நம்மள மாத்திக்கணும். அப்படின்ற ஒரு விழிப்பு நிலைக்கு வந்துருங்க. இல்லைங்க எனக்கு ரொம்ப சங்கடம். நான்லாம் அப்படிலாம் இல்ல. உண்மையிலேயே நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நீங்க வாதம் பண்றீங்களா இருந்தா, நீங்க என்ன பண்ணணும்? உங்க மனச சாந்திப்படுத்துறதுக்காக என்ன சொல்லிக்கலாம்? இது எனக்கு குடுக்குற சோதனை. இந்த சோதனையில நான் ஜெயிக்கணும். இது என்னைய வந்து முன்னேற்றத்திற்கான விஷயம். அப்படின்னு நீங்க ஒரு அமைதிப்படுத்திக்கோங்க உங்க மனச. உண்மை என்னன்னா, நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாரி தான் வாழ்க்கையே இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்போ நமக்கு வந்தா அநீதின்னு நினைக்கிறவங்க, எங்கே நடந்தாலும் நீங்க அது அங்க போய் என்ன பண்ணணும்னா, அத துணிச்சலா நீங்க கேட்கணும். என்னங்க பண்றீங்க? இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அங்கேருந்து அதிகாரி வந்து சொல்றாரு, "இப்படி செய்யுங்க" அப்படின்னு சொல்றாரு. அது மாரி செஞ்சா நெறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. "என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த மாரிலாம் செஞ்சா நெறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இது என்னால செய்ய முடியாதுங்க." அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? சொன்னா வேலைய விட்டு தூக்கிருவாரு. அப்ப அங்க பயம் வந்துருதா? வேலைய விட்டு தூக்கிட்டாருன்னா நம்ம பொழப்பு போயிடுமே. இப்ப இந்த இடத்துல அநீதி நடக்குது. ஆனா சுயநலமா நம்ம வேலை போயிடும் அப்படிங்கிறதுக்காகவோ, சுயநலமா நமக்கு நம்மளுடைய வருமானம் போயிடுங்கிறதுக்காகவோ நம்ம என்ன பண்றோங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பண்றோமா? அப்ப இதனால என்ன ஆகுது? அது இன்னும் பெருகிட்டே இருக்குது. எது நடந்தா என்ன? நான் கேட்பேன்யா. அப்படிங்கிற அந்த தைரியம் நமக்கு வேணும். ஏன்னா, கடவுள் இருக்கார்ல. நம்ம இந்த வேலை தான் நம்ம வாழ்க்கையா? இந்த வேலை இருக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இப்படியே இல்லனாலும் வாழ தான் போறோம். என்ன இப்ப இது இருக்கிறதுனால நம்ம ஏதோ கொஞ்சம் மதிப்பா இருக்கிறத நம்மளே நெனச்சுக்கிறோம். அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. இந்த வேலை தான் நமக்கு அழகு. இந்த வேலை இருக்கிறது தான் எனக்கு அழகு. இந்த இதுல இது மாரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது தான் எனக்கு அழகுன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அழகு உங்களுடைய ஆன்மாவை நீங்க எப்படி உங்களுடைய உயிர் ஆன்மான உயிர்ன்னு வச்சுக்கோங்க. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிருக்கு நீங்க என்ன மதிப்பு குடுக்குறீங்களோ, நீங்க என்ன வேல்யூ பண்றீங்களோ, அதுதான் வேல்யூ. நீங்க இந்த ட்ரெஸ் போட்டா தான் எனக்கு அழகுன்னு நெனச்சீங்கன்னா, அதுதான் அப்படிதான் அது இருக்கும். ஏன்னா உங்க மனசு அதுதான் நெனைக்குது. எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லங்க. நான் நல்லா இப்படிதான் நடந்துக்கிறேன், இப்படிதான் பேசுறேன், பக்குவமா நடந்துக்கிறேன். அதுதான் அழகுன்னா, அதுதான் அழகு. ஏன்னா நீங்க எத நம்புறீங்களோ, அததான் நீங்க நெனச்சிட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதா? இது தப்புன்னு தெரியுதா? அந்த இடத்துல நீங்க அத அழகா சொல்லுங்க. இல்லங்க நீங்க பேசுறது தப்புங்க. இந்த மாரி பேசக்கூடாதுங்க. உங்க உறவுகள்ட்டயே நெறைய நடக்கலாம். தப்பா பேசுவாங்க. நல்லாவே தெரியும் இவங்க தப்பு தான் பண்றாங்கன்னு தெரியும். அவங்க வந்து நம்மகிட்ட வருவாங்க, இல்ல நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஆனா நம்மளால அவங்களுக்கு டைரக்ட்டா நீங்க தப்பு சொல்றீங்க, தப்பா பண்றீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்? சொல்றதுக்கு பயப்படுவோம். ஏன் சொல்றதுக்கு பயப்படுவோம்? சொன்னா அந்த உறவு முறிஞ்சு போச்சுன்னா? இல்லன்னா நம்மள தப்பா நீ ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்றன்னு கேட்டுட்டாருன்னா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயம் நீங்க சொல்றது எனக்கு சரியா படலைங்க. இத இப்படி நான் பண்ணா தான் நல்லது. நான் நியாயமா தான் சொல்றேன். அவ்வளவுதான். அதுக்கு மேலயும் அவரு நம்மள தப்பா நெனச்சுட்டு போனாருன்னா, நெனச்சுட்டு போட்டும். ஆனா திரும்ப எப்ப பேசினாருனாலும் நான் பேச தயாரா இருக்கேன். நான் உண்மை என்னவோ சொல்லிட்டேன். உண்மைய சொன்னதுக்காக என் மேல கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் உண்மைய சொன்னதுக்கு என் மேல கோவம் வந்துட்டு பேசல அப்படின்னா, அவரு தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு. நான் எடுக்கல. எனக்கு அவர் மேல வருத்தம்லாம் கிடையாது. அவர் என்ன செஞ்சாரோ அத சொன்னேன். அது சொன்னது தப்புன்னு நெனச்சுட்டு அவரு பேசாம போறதுக்கோ, இல்ல அவர் வருத்தப்படுறதுக்கோ, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்? அதுக்காக நானும் வஞ்சம் கட்டிட்டு நிக்கல. நான் சொன்னதுக்காக நீ என்னிட்ட பேசாம போறியா? இருக்கட்டும், இருக்கட்டும். நான் உடனே பார்த்துக்கிறேன். அப்படின்னு நான் வஞ்சம் கட்டிட்டு நிக்கல. நான் நார்மலாவே இருக்கிறேன். நான் இயல்பா இருக்கிறேன். அவர் போயிட்டாரு. திரும்ப என்ன பண்றாரு? கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு. இல்ல ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது. அவருக்கு உண்மையிலேயே என்னால ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா, நான் உடனே முன்னாடி நின்னு செய்யணும். அங்க போய் நான் ஒரு நாள் சொன்னேன்ல, நீ அத கேட்கலல்ல,
இப்ப நீ இப்படிதான் படணும் அப்படிங்கிற இருந்துச்சுன்னா என்னகிட்டே வன்மம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவர் கஷ்டப்படுறாரா, உடனே நான் போய் அவர் அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாரு. அன்னைக்கு இவன் சொன்னதை விட்டு நான் பேசாம இருந்தேன். இவன் என்ன இப்ப நமக்கு இவ்வளவு நல்லது செய்யறானே. இது என்னோட இயல்புங்க. பரவாயில்ல விடுங்க. எனக்கு இப்பயும் நான் சொல்றேன். நீங்க அங்க இடத்துல அது நடந்தது தப்பு. அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்மளால என்னென்ன நமக்கு வந்து நம்மளுடைய பதவிக்கோ, நம்மளுடைய உயிருக்கோ என்ன வந்தாலும் சரி. அந்த இடத்துல நம்மளால தைரியமா சொல்ல முடியுதா? அப்படி சொல்ல முடிந்தால் நம்ம உண்மையிலே துணிச்சலா இருக்கணும்னு அர்த்தம். சொல்ல முடியலன்னா அதை நம்ம வளர்த்துக்கணும். அவ்வளவுதான். இனிமே எங்கேயாவது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம நேரடியா பார்க்குறோம், நமக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா அது கேட்கணும். ஒரு குடும்பத்துல 2 நடக்குது, வெளியில வந்துட்டாங்க, பேசுறாங்க, பாருங்க, கேளுங்கன்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா இப்ப நம்ம என்ன உண்மையோ சொல்லிதான் ஆகணும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது, ஒருத்தவங்கனால பாதிக்கப்படுறாங்க, இல்ல பல பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த இடத்துல நாம துணிச்சலா அதை கேட்கத்தான் வேணும். சரிங்களா? இது எல்லா இடத்துலயும். அப்பதான் நம்ம வந்து நம்மளுடைய தன்மை துணிச்சலான ஒரு ஆன்மாவா நம்ம இருக்கிறோம். அது நிறைய விஷயத்துல எதுக்கெல்லாம் பயன்படும்னு சொல்றேன். உண்மையை சொல்றதுல துணிச்சல். நமக்குள்ளேயே உண்மையை சொல்லணும். இப்ப நான் இருக்கேன். அன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அகங்காரம், மோகம் இதெல்லாம் எத்தனை பேரால அதை ஏத்துக்க முடிஞ்சது மனசுக்குள்ள? ஆமால, நாம அது மாதிரி இருக்கிறோம்ல, உண்மைதான் அப்படின்னு உங்களால ஒத்துக்க முடிஞ்சதா? ஒத்துக்க முடிந்தால் உங்ககிட்ட துணிச்சல். அதையே சில பேரால் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் கிடையாது, நான் அப்படியெல்லாம் கிடையாது. பயப்படுறீங்க. ஏன்? அது மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கே உங்களுக்கு பயம். ஏன் பயம்னா உங்களால அதை ஏத்துக்க முடியல. உண்மை என்னவோ நான் இப்படித்தான், ஆமா உண்மையிலே நான் அப்படித்தாங்க, எனக்கு தெரியுதுங்க, உண்மைதான், நான் அப்படிதான் இருக்கேன். உங்களுக்குள்ள சொல்றதுக்கே உங்களால உண்மையை சொல்ல முடியுதா? அதுக்கே ஒரு துணிச்சல் தேவைங்க. உங்களுடைய வீட்டுல நீங்க இருக்கிறீங்க. உங்க வீட்டுல நம்மளால எல்லா விஷயங்களையும் உண்மையை பேச முடியுதா? ஏன் மறைக்கணும்? நிறைய விஷயங்களை மறைக்கிறோம்னா ஏன் மறைக்கிறோம்? அப்ப மறைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இல்ல பொய் சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல தான் நம்ம என்ன பண்றோம், பலவீனமாகிறோம். அப்ப அங்க தைரியமா இதுதான் இந்த விஷயம் தாங்க. அதாவது அதுக்காக நான் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கணும்ன்றது கிடையாது. எந்த இடத்துல எந்த தகவல் தேவைன்னு கேட்கப்படுதோ அந்த இடத்துல நம்மளால உண்மையை சொல்ல முடியுதா? அப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்குது, உள்ள உங்க வாழ்க்கை துணையை பேசுறாங்க, உங்க அம்மாவை பத்தி பேசுறாங்க, உங்க அப்பாவை பத்தி பேசுறாங்க, மோசமா பேசிடுறாங்க. உடனே நேரா போய் உங்க அம்மாட்ட போய் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லணுமானா அப்படி கிடையாது. இது இங்க தேவையில்லை. உங்க அம்மா திரும்ப எங்க இருந்தாவது கேட்டுட்டு அவங்க கேள்விப்பட்டுட்டு அங்கேருந்து வந்து உங்கள்கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி பேசினாலா அப்படின்னு கேட்டா, ஆமா இந்த மாதிரிதான் பேசுனுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நீங்க சொல்லல ஆனா தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அங்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே நேரத்துல நம்மளா போய் ஒரு விஷயத்தை இவங்க சொன்னது அவங்க சொன்னதுன்னு சொல்லிவிட்டு வம்பு வளர்க்குற வேலை கிடையாது. புரியுதுங்களா? உண்மைங்கிறது என்ன அப்படின்னா நாம முதல்ல உண்மையா இருக்கிறோமா? நமக்கு உண்மையா இருக்கிறோமா? நம்மளுடைய இல்லத்துல இருக்கிற எல்லாருக்கும் நாம அதை உண்மையா இருக்கிறோமா? வேலை செய்யற இடத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல அது மாதிரி நம்மளால உண்மையா வாழ முடியுதா? உண்மையா இருக்க முடியுதா? அப்படி இருக்கணும்னா அதுக்குதான் துணிவு தேவை, துணிச்சல் தேவைங்க. சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ, இந்த உண்மையை எங்க சொல்ல வேண்டி இருக்குதோ அந்த இடத்துல சொல்றதுக்கு நம்ம துணிச்சலோட சொல்றோமா? வேலை செய்யற இடத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்மளே ஒண்ணும் இல்ல, நம்ம ஏதோ ஒரு முக்கியமான பொருள் உடைச்சிட்டோம். அங்கேயே வந்து கேட்கறாங்க, என்னங்க ஆச்சுங்க? யாருங்க உடைச்சது? அப்படின்னா நம்ம உடனே சொல்றோமா? இல்லைங்க அது என்னமோ தெரியல, யாரோ தள்ளி விட்டாங்க, இல்ல ஏதோ விழுந்துருச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா வேலையே போயிடுங்கிற கண்டிஷன்ல இருக்கு. நம்ம சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம். அதை மறைக்க நினைக்கிறோமா இல்லையா? அது மாதிரி வீட்லயே ஒரு அழகான பொருள், நல்ல விலை உயர்ந்த பொருளை நீங்க எடுக்கிறீங்க, கை தவறி உடைஞ்சிடுச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மனசு இருக்கா? இல்ல இது யார் இங்க கொண்டாந்து வச்சது? ஏன் இப்படி இந்த இடத்துலயே நான் வைக்கிறீங்க? அப்படின்னு அதை வேற ஆள் மேல மாத்துறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இப்ப இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துட்டே தான் இருக்குது. புரியுங்களா? சும்மா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போய் வண்டி எடுத்திருப்போம், அந்த வண்டி இன்னொரு வண்டி விழுந்திருக்கும். அவர் அங்கே யாருங்க இந்த வண்டி வந்து தள்ளுறது அப்படின்னு கேட்பாரு. நம்ம அங்க சொல்லிடுவோமா? டக்குன்னு இல்லைங்க நான் தாங்க தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லைங்க என் வண்டி எடுத்தா விழுந்துருச்சு, அது நான் தள்ளுனேன்னு சொல்ல மாட்டோம். அப்படி நான் தான் எடுத்ததுனாலதான் விழுந்துச்சுன்னு சொல்ல மாட்டோம். நீ வண்டி இங்க போட்டிருந்தீங்க அதனால அப்படி விழுந்துருச்சு. இன்னும் நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த உண்மையை சொல்றதுல நமக்கு ஒரு பயம்.
அதை முதல்ல நம்ம களையணுங்க. நம்ம நம்ம வந்து என்னவா இருக்கணும்? துணிச்சலா இருக்கணும். இந்த துணிவுங்கிறது நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனசு வந்து பலமா இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த துணிவு இருந்துச்சு அப்படின்னா, மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். சரிங்களா? நம்மளுக்குள்ள என்னைக்கு துணிச்சல் வருதோ, அப்போ உங்க மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மனசா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தவறுகளை ஏற்கிறதுல. இப்ப நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம். அது நம்ம நேரடியா நம்ம பண்ணியிருந்தாலும் அதை ஏத்துக்கிறது. என்னால தான் நடந்துச்சு. அப்படின்னு ஒரு ஒண்ணு மறைமுகமா அதுக்கு நம்ம காரணமா இருந்தோம்னாலும், நம்மளே அதுக்கு முன்னாடி நின்னு ஏத்துக்கிறது. அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். சரிங்களா? இப்ப நம்ம என்னன்னா, ஏதாவது ஒரு தப்பு நடந்து போச்சு. நேரடியா நான் தான் செயல்பட்டுருக்கேன். ஆ தோத்துட்டாங்க. உடனே எல்லாருமே அப்படியே "என்னப்பா இப்படி தோத்துட்டீங்களேப்பா?" அப்படின்னா, "ஆமாங்க. நான் தாங்க தப்பா பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் சரியா பண்ணியிருந்திருக்கணும். என்னைய மன்னிச்சுக்கோங்க." இந்த மன்னிப்பு கேட்கிறது, மனப்பூர்வமாக அதை ஏற்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் வேணும். நம்முடைய தவறுகளை ஏற்கிறதுக்கு, என்னால தான் நடந்துச்சு. இந்த சூழல் உருவாக்குறதுக்கு அப்படின்னு பகிரங்கமா எல்லாருக்கு முன்னாடியும் ஏற்றுக்கொள்ள நாம தயாரா இருக்கிறோமா? அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் துணிச்சல். உண்மையிலேயே தப்பு நடந்துச்சு. அங்க விசாரணை வந்துருச்சு. கேட்கணும். வேற வழி இல்ல. ஏத்துக்கணும். நான் தான் பண்ணிட்டேன் தவறு. அப்படின்னு அந்த தவறை ஏற்கக்கூடிய தன்மை, அதனால எது வந்தாலும் ஏன்னா நம்ம பண்ணுனதுக்கான விளைவை ஏத்துக்கணும். அங்க என்ன பண்றோம்னா, ஏன் கர்ம வினைகள் அதிகமாகுது தெரியுமா? அந்த தவற பண்ணிட்டு அந்த தவற பண்ணிட்டு நம்ம மறைக்கிறோம்ல, மறைக்கிறதுக்கு நான் மறைச்சதுனால என்ன ஆச்சுன்னா, நான் புது செயல ஏற்படுத்திட்டேன். அது செஞ்சதே தப்பு. அதனால ஒரு விளைவு வந்துச்சு. அங்க நான் சத்தியம் உரைக்காம, நான் மறைச்சதுனால இங்க புதுசா ஒரு செயல ஏற்படுத்தியிருக்கிறேன். இப்ப இதனுடைய விளைவு இன்னும் மோசமா இருக்க போகுது. அத ஏத்திருந்தேன்னா ஒரே ஒரு விஷயம் தான். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் பண்ணுனதுனால இப்படி ஆயிடுச்சு. முடிஞ்சுது. நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பே பண்ணியிருந்து செஞ்சிருந்தாலும், எதுல கரெக்ட்டா இருந்தீங்க தெரியுமா? இறைவனுடைய விதிப்படி நீங்க உண்மையா இருந்திருக்கிறீங்க. அந்த சத்தியத்தை ஏத்துக்கிட்டீங்க. அப்ப அங்க உங்களுக்கு முன்னேற்றம் தான். வாழ்க்கையில வேணா பின்னடைவா இருந்திருக்கலாம். இங்க வந்து இந்த பொருளாதார ரீதியாவோ, இல்ல பௌதீக ரீதியா உங்களுக்கு வேணா இழப்பா இருந்திருக்கலாமே ஒழிய, உங்களுடைய மன ரீதியா, உங்களுடைய இறை ஆற்றலுடைய விதியின்படி நீங்க என்னவா இருந்திருக்கிறீங்க? சரியா இருந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்மாவை முன்னேற்றத்தின் பாதையில கொண்டு போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, அது எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து விலக்காம இருக்கிறதுக்காக, அது சொன்னதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த இடத்துலேருந்து, உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்துல ஒரு படி கீழ போயிட்டீங்க. ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, நம்மளால நடக்க முடியாத அளவுக்கு ஒரு தவறு நடக்காத அளவுக்கு நம்ம செய்றோம். நடந்துருச்சு அப்படின்னா, அதை ஏத்துக்க தயாரா இருக்கணும். ஆமா, இந்த விஷயத்த நான் பண்ணுனது தவறுதான். இப்படி பண்ணது தவறுதான். நம்ம ஒருத்தங்கள பேசிர்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்கள பேசிர்றோம். பேசினதுக்கு பிறகு நம்ம அத நான் பேசுனது தப்புதான் அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு என்னைக்கு தைரியம் இருக்கு? நாம அவங்கள பேசிட்டது தப்புதான். அவங்கள நான் அப்படி பேசியிருக்க கூடாது. உடனே பகிரங்கமா ஏத்துக்கிட்டு நம்ம அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுர்றோமா? நான் இந்த மாரி பேசினது தப்புங்க அப்படின்னு சொல்லிடுவோமா? யோசிக்கிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப யோசிக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத ஏத்துக்கணும். மனப்பூர்வமா ஏத்துக்கணும். தவறுகளை நாம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? தோல்விய ஒத்துக்கிறது. ஆமா நான் தான் இது இது நடந்ததுக்கு காரணம் நான் தான். நெறைய பேர் சமாளிப்பாங்க. இல்ல, இல்ல அது வந்து அ அங்க சூழல் மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா, இல்ல அந்த அந்த அவரு சரியா பண்ணி குடுத்திருந்தாருன்னா, இல்ல இந்த பிளான் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு குடுத்திருந்தாங்கன்னா, சரிங்களா? இல்ல என்னுடைய எனக்கு நான் இந்த ஊர்ல பொறக்காம வேற ஊர்ல பொறந்திருந்தேன்னா, இந்த அப்பா, அம்மாவுக்கு பொறக்காம வேற அப்பா, அம்மாவுக்கு பொறந்திருந்தேன்னா, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன். இல்ல அங்க வந்து அந்த அந்த ஊரோட கிளைமேட் நல்லா இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். சரிங்களா? இது எல்லாம் என்னத்துக்குன்னா சமாளிக்கிறது. இது மாரிலாம் சமாளிக்காம, நான் தான்யா தப்பு பண்ணிட்டேன். சரியா தான் பண்ணல. முடிஞ்சுது. இத விட்டுட்டு அதுக்கு வேற காரணம் சொல்றதோ, அடுத்தவர சொல்றதோ, இதெல்லாம் நம்மளுடைய துணிச்சலின்மையை தான் காட்டுகிறது. அப்ப நாம இதெல்லாம் சொல்லாம எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம இப்படி நடந்துக்கிறோமோ, இனிமே இப்படி நடக்காம, அத வந்து நான் ஒத்துக்க தயாரா இருக்கணும். நான் வந்து துணிச்சலா அத ஏத்துக்க தயாரா இருக்கணும். நான் தான், ஆமா. இதுக்கு வேற ஒண்ணும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்க தயாரா இருந்தோம்னா, தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப நம்மகிட்ட துணிச்சல் வளருது.
துணிச்சல் இருந்தா எது பலமாகும்னா உங்களுடைய மனம் பலமாகும். சரிங்களா? உங்களுடைய மனசு வந்து நல்ல உறுதியான மனசா மாறும். மனதை பலப்படுத்தணும் அப்படின்னா உங்ககிட்ட துணிவு இருக்கணும். அப்ப எந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இந்த சத்தியத்த நம்ம மறைக்கக்கூடாது. எங்க எது சொல்லணுமோ அத சொல்லித்தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்படி யாராவது நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி 1, 2 தான் மறைச்சிருப்பாங்க. இல்ல தோல்விய ஏத்துக்காம விட்டுருப்பாங்க. அப்படி மாத்தி விட்டாங்கன்னா, அதுக்கான விளைவுகள் இன்னும் நெறைய பெரிய விளைவுகள அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேர்மையாக இருக்கிறது. நேர்மையா இருக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். எனக்கு நானே எனக்குள்ள நான் நேர்மையா இருக்கிறேனா? நான் என்னுடைய மனசுப்படி, என்னுடைய கொள்கைப்படி எனக்கு நான் நேர்மையா இருக்கிறேனா? எங்க வீட்ல நாம நேர்மையா இருக்கிறோமா? வேலை பார்க்குற இடத்துல நேர்மையா நடந்துக்கிறோமா? எல்லா இடத்துலயும் நம்ம நேர்மையா இருக்கிறோமா? இல்ல எங்கேயாவது அந்த அந்த ஒரு செயல் செய்றப்ப அதை நான் என்னை சார்ந்து நான் செய்றேனா? இல்ல நேர்மையை சார்ந்து செய்றேனா? இதுதான் நம்ம பார்க்கணும். இத செஞ்சாலும் நம்மள சார்ந்தோ அல்லது நம்மளுடைய குடும்ப நலனை சார்ந்து தான் அத நமக்கு தகுந்த மாரி மாத்துறோமா? இல்ல அத நேர்மைக்கான தகுந்தாதா நம்ம செய்றோமா? அங்க வேற ஏதாவது நம்மளுடைய சுயநலமான விஷயங்கள் அங்க இருக்குதா? இத பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிரும். அப்ப நமக்கு நம்மளுடைய வீட்ல, நம்ம வேலை பார்க்குற இடத்துல, எல்லா இடத்துலயும் நாம எப்படி நடந்துக்கிறோம்? இப்ப நேர்மையா இருக்கிறதுக்கு, அப்படி சொல்றதுக்கே ஒரு துணிச்சல் தேவைப்படுது. ஏன்னா, நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் எல்லா இடத்துலயும் அது மாரி நடந்தாகணும். அப்படி எல்லா இடத்துலயும் நடக்கலன்னா யாராவது கேட்பாங்க. "என்ன இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க தான் சொன்னீங்க நல்லா நேர்மையா இருப்பேன்னு. அப்புறம் இப்படி நீங்களே இப்படி நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நாம என்ன பண்ண வேண்டியிருக்குது? இந்த நேர்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் நமக்கு ஒரு துணிச்சல் தேவைங்க. நேர்மையா இருக்கிறேங்கிற அந்த வாழ்க்கை முறைக்குள்ள நீங்க போறீங்கனாலே, அதுக்கே துணிச்சல் வேணும். அது எல்லாராலயும் நம்ம பண்றாங்களான்னா கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம அதுல ஒரு முக்கியமான பார்ட் வந்து என்ன அப்படின்னா, இது எல்லா இடத்துலயும் நம்மளால நேர்மையாக இருக்க முடியும், இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நாம யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எங்கேயுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்ததா, இப்ப நேர்மையா நடக்குதுன்னா, அடுத்து தர்ம வழியில நடக்கிறது. அதுக்கு 5 நிலைகளை நாம பின்பற்ற வேண்டும். சரிங்களா? அதுல வந்து என்னன்னு நான் சொல்றேன். அடுத்து கஷ்டங்கள் இருக்கிறப்ப, சோதனைகள் இருக்கிறப்ப, இந்த மாரியான காலகட்டங்கள்ல எல்லாம் நீங்க எத பின்பற்றணும் அப்டின்னா, டக்குனு குறுக்கு வழிய பின்பற்றக்கூடாது. கஷ்டம் நடக்குது, அப்ப குறுக்கு வழி, சோதனை வர்றப்ப குறுக்கு வழி, ஷார்ட்கட் ஏதாவது தப்பான வழிகள்ல முயற்சி பண்ணி பண்ணிர்றது. அப்ப அந்த முடிவு எடுக்கிறது, இது எல்லாத்துலயும் உங்களுக்கு என்ன வேணும் அப்டின்னா, தர்ம வழிய பின்பற்றணும். இதுக்கும் துணிவு வேணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்துல என்ன சொல்லுவாங்க? ஏன் வந்து துரியோதனனுக்கு தெரியாதா? தெரியும். இதெல்லாம் நல்ல வழியும் அப்படின்னு தெரியும். ஆனா அவனுக்கு ஏன் அது புடிக்கல அது? அத அவன் செய்ய துணிச்சல் கிடையாது அவன்ட்ட. ஏன்னா, அதெல்லாம் செஞ்சா நமக்கு இந்த இந்த நாடு நமக்கு இருக்காது. ஏன்னா, அவன் நேர்மையா இருக்கணும்னு நெனச்சிருந்தான்னா, அந்த நாட்டை இவனுக்கு விட்டுக் குடுக்கணும். யாருக்கு? தர்மருக்கு விட்டுக் குடுக்கணும். ஏன்னா நேர்மையா இருக்கிறேன்னு சொன்னா, அது குடுத்தானே ஆகணும். அவனுக்கு அது மேல இருக்கிற பற்று, அதனால அது போயிடுமோங்கிற எண்ணம். அப்ப நான் நேர்மையா இருந்தேன்னா, எனக்கு இதெல்லாம் கிடைக்காது. அப்ப நான் என்னுடைய வழியில நான் நடத்துறேன். எனக்கு என்ன தேவை? அத எப்படியாவது அபகரிக்கணும். அவ்வளவுதான் எனக்கு வேலை. அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால தான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த வழிகள பின்பற்றுறது. நெறைய கஷ்டங்கள் வருது. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க, அந்த கஷ்டங்கள் வந்த பொழுதுல காட்டுக்கே போக வேண்டியிருக்குது. 14 வருஷம் போகணும். இதுல பணத்துல இருக்கணும். இந்த மாரியான கஷ்டங்கள்லாம் வர்றப்ப கூட அவங்க என்ன பண்றாங்க, ஓகே ஏத்துக்கிறோம். ஏன்னா தர்ம வழியில நடக்கணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அங்க பல சங்கடங்கள், சோதனைகள் வந்தாலும் உங்களுடைய துணிச்சலால மட்டும் தான் இந்த முடிவே எடுக்க முடியும். அப்பதான் நீங்க அந்த வழியில போக முடியும். அதுல எல்லாம் நீங்க உண்மையிலேயே எந்த ஒரு எட்ஜ்க்கு போகும்போதும் நீங்க மாறாம இருக்கிறீங்களா? இதுதான் டெஸ்ட். இதுதான் எக்ஸாம். கடவுள் வைக்கிற எக்ஸாம் இதுதான். உங்களுடைய நிலை என்னவானாலும் சரி, உங்களுக்கு உயிருக்கே பாதகம் வர்றப்ப கூட, நீங்க மாறாம இருக்கிறீங்களா? இல்ல அந்த இடத்துல எங்கேயாவது மாறிர்றீங்களா? நம்ம சொல்றோம்ல, தங்கம்னா 916 அந்த 996ன்னு பார்க்குறோம்ல. அதுல ஏன் குவாலிட்டி பார்க்குறோம்? எல்லாமே தங்கம். எல்லா மனுஷங்க தான். ஆனா அதுல என்ன குவாலிட்டி இருக்குது, தரம் இருக்கு அப்படின்னா, அவங்க எந்த அளவுல போனாலும் தன்னுடைய நிலைகள்லேருந்து மாறாம இருக்கிறாங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் போறப்ப அவங்க மாறிக்குவாங்க.
ரொம்ப பியூரா கரெக்ட்டா இருக்கணும்னா, எந்த நிலை போனாலும் அது உயிர் தான் அது. அந்த உயிரே போகுதுன்னா கூட அவர் மாறாம இப்படித்தாங்க இருந்திருக்காரு. அப்படின்னா தான் அது ரொம்ப வேல்யூபிளா மாறும். அப்ப அந்த மாரி தர்ம வழியில நடக்கிறதுக்கும் நமக்கு துணிச்சல் வேணும். அதனால அந்த விடயங்கள நம்ம பின்பற்றணும். அது மாரி ஒருத்தர்ட்ட இறங்கி போறது. இதுக்கு நெறைய பேருக்கு இது வராது. விட்டு குடுக்குறது. இப்போ நம்மளே ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கோங்களேன். பெருசாலாம் வேண்டியதில்ல. பெரிய விஷயமானா பெருசா இருக்கும். இப்ப சின்ன விஷயமா எடுத்துக்கோங்க. ஆ பேருந்துல நம்ம போறோம். சரிங்களா? அப்போ பேருந்துல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். சன்னல் ஓரமா நம்ம உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம பக்கத்துல இன்னொருத்தவங்க 2 பேரும் எல்லாருமே வந்துட்டாங்க. ஒருத்தங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறாங்க. இல்ல ஒருத்தர் வந்து நான் எனக்கு சன்னல் ஓர சீட் வேணுங்கன்னு கேட்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? குடுக்க மாட்டோம். அந்த குடுக்குறதுக்கே மனசு வராது. இல்லைங்க நானே ரொம்ப ரொம்ப தூரம் போகணுங்க. நான் இது எனக்கு காத்து வேணும், அது வேணும். ஏன்னா நம்மளால அந்த விட்டு குடுக்குற மனசே இல்ல. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து விட்டு குடுக்குற மனசு இருந்துச்சு அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? சரி பரவாயில்லங்க உட்காந்துக்கிடுங்க நீங்க. நான் பார்த்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு நம்ம நிப்போம். மொரண்டு புடிச்சு நிக்கிறது. 2 பேருமே மொரண்டு புடிச்சு நானா, நீயா 2 பேருமே மொரண்டு புடிச்சு நிக்கிறது. அந்த இடத்துல விட்டு குடுக்கணுங்கிற ஒரு தன்மை. ஏன்னா விட்டு குடுத்தல்னால அங்க என்ன பண்ணுதுன்னா, அதாவது உண்மையிலேயே ஒரு போர் பண்ணி சண்ட போட்டு ஜெயிக்கிறது பேரு வெற்றி கிடையாது. சண்டையே போடாம ஜெயிக்கிறதுக்கு பேரு தான் வெற்றி. நீங்க சண்டையே போடாம ஜெயிக்க முடியுமா? அதுதான் வெற்றி. 2 பேருக்குள்ள பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி தான் நீங்க ஜெயிக்கணுங்கிறத விட, எதையுமே பண்ணாம அங்க ஒரு உறவு இழக்காம, எந்த இழப்பும் இல்லாமல் உங்களால ஒரு வெற்றிய பெற முடியும்னா, அதுதான் உண்மையான வெற்றி. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சில சங்கடங்கள நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். பரவால்ல, ஓகே. அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் நமக்கு. நெறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே இதுக்கு பேசுவாங்க. 2 பேர் பேசுவாங்க. யாரு ஒரு ஒரு வீட்ல ஒரு சொத்துக்காக 2 பேரும் அண்ணன், தம்பி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? அது சண்டையே போட்டுட்டு இருக்கிறத விட, சரி நீ தானே எடுத்துக்கோ. பரவால்ல. என்ன ஒரு ஒரு கூட கேட்கிறியா? எடுத்துக்க குடு. இந்த வீடு வேணுங்கிறியா? எடுத்துக்கோ. அத எடுத்துக்கோ. பரவால்ல. நான் என்னவா போறேன்? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எடுத்துக்க அப்படின்னு அந்த ஒரு தன்மை அங்க இருக்கணும். உறவுகளுக்குள்ள நமக்கு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா, அங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? அந்த அந்த ஒரு தன்மையில என்னுடைய நிலையிலிருந்து நான் கொஞ்சம் இறங்கி போறதுனால, நம்ம ஒண்ணும் தாழ்ந்து போயிட போறதில்ல. அந்த இறங்கி போகிறது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அப்ப அந்த உங்களுடைய அகங்காரம் வந்து அங்க தலையெடுக்கும். நீ என்ன விட்டுக் குடுக்குறது? நீ என்ன அவன்ட்ட இறங்கி போறது? அதெல்லாம் முடியாது. அப்படின்னு அது சொல்லும். அத அடிக்கணும். அத அடிச்சுட்டு இல்ல, இல்ல நான் விடுறேன். விட்டுர்றேன். ஒரு 2 பேர் பேசிர்றாங்க. அந்த இடத்துல நீங்க முன்னாடி போய் அவரு சொல்றாரு, அவர் பேசினா தான் நான் பேசுவேன். இல்ல, இல்ல நான் ஒண்ணும் லேசான ஆளா? அவன் பேசினா தான் நான் பேசுவேன் அப்படின்னு நம்ம இல்லாம, ஓகே நானே முன்னாடி வந்து பேசுறேன். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்குது. அங்க என்ன பிரச்சனையா இருக்கும்? யார் முன்னாடி பேசுறதுங்கிறது அங்க பிரச்சனையாவே இருக்கும். உனக்கு எவ்வளவு வீம்பா? எனக்கு எவ்வளவு வீம்பு இருக்கும்? நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு 2 பேருமே போயிட்டே இருந்தாங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். உடனே போய் ரைட் இப்ப மன்னிச்சுக்கோ. என் மேல தப்பு இருந்துச்சு. முடிஞ்சுது. அதோட அது முடிஞ்சுது. இங்க நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய விஷயங்கள விட்டுக் குடுக்குறீங்க. இந்த ஒரு தன்மை மூலம் இறங்கி போறீங்க. ஒருத்தவங்கள்ட்ட இறங்கி போறீங்க. எதுக்காக? அந்த நோக்கம் தான் முக்கியம். எதுக்காக இறங்கி போணும்? சுமூகமான சூழலை உருவாக்குறதுக்கு, அன்பான சூழலை உருவாக்குறதுக்காக, நல்ல சூழலை உருவாக்குறதுக்காக நீங்க ஒருத்தவங்கள்ட்ட இறங்கி போறதுல தப்பே இல்ல. உங்க வாழ்க்கையில எல்லார்கிட்டயும் ஒரு பிரச்சனை இருக்கும். இருக்கா இல்லையா? அந்த பிரச்சனை யாருனாலயோ வருதுன்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. யாருனாலயோ வந்ததா இருக்கலாம். நீங்க அதுக்கு என்ன முடிவெடுத்தீங்க? அதுதான் அந்த பிரச்சனைய உங்கள்ட்ட வளர்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு சரியான முடிவெடுத்து, அது வந்து நீங்க என்ன பண்ணலாம், உங்கள வந்து அவங்க உங்கள வந்து ஃப்ளேம் பண்றாங்க. நீ தான் தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னா, அங்க என்ன பண்ணா சரியாயிடும். ஆமாப்பா நான் தான் தப்பு. மன்னிச்சுக்கோ அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, அத ஏத்துக்க மாட்டீங்க. அதெல்லாம் நான் தப்பு கிடையாது. நீ தான் தப்புன்னு நீங்க மல்லுக்கு நிக்கிறதுனால தான் இந்த சண்டை என்ன பண்ணிட்டு இருக்கு, வளர்ந்துட்டே இருக்குது, பலமாயிட்டே இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த இடத்த அமைதியாக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன? நீ என்ன சொல்ற? நான் தான் இப்ப அவர் தப்புன்னு சொன்னத நீங்க ஏத்துக்கிறதுனால உங்களுக்கு யாரும் எந்த ஒரு பெரிய தண்டனையும் குடுக்க போறது கிடையாது. அப்ப நம்ம தைரியமா என்ன பண்ணலாம்? ஆமா நான் தான் தப்பு. ஏத்துக்கிட்டேன்ப்பா. மன்னிச்சுக்கோ. முடிஞ்சுதா? இதுதான் அந்த உறவுகள்ட்ட ஒரு சுமூகமான நிலைய உருவாக்க முடியும். இல்ல, இல்ல நான் எப்படி தப்பாக முடியும்? நான் என்ன பண்ணுனேன்? எனக்கு இதுல நீ தான் பண்ண தப்பு. நீ தான் உன்கிட்ட தான் நெறைய மிஸ்டேக் இருக்கு. இந்த வாதம் தான் அங்க உறவுகள பிரிச்சு வைக்குது. உங்களுக்கு சங்கடங்கள குடுக்குது.
அப்ப உங்ககிட்ட இருக்கிற சங்கடங்கள் இல்லாம போகணும்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல அமைதி உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்? யாரோ ஒருத்தர் அமைதியா போகணும். அன்பால மாறணும். அப்படி மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரு துணிச்சல் வேணுங்க. அதான் முக்கியம். அதுதான் ஒருத்தவங்கள்ட்ட இறங்கி போகிறதுன்னா அதுதான். தன்னுடைய நிலையிலிருந்து நாம இறங்கி போறதா அவருக்கு தெரியலாம். ஆனா நீங்க உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்துல உயர்றீங்க. இந்த விஷயத்த செய்யறதுனால நீங்க உயர்றீங்க. உண்மையானது உயர்றீங்க. இங்க மாயையில இறங்கி போறதா தெரியும். அத புரிஞ்சுக்கோங்க. நம்ம இறங்கிட்டோங்கிறதுக்காக அந்த கர்வம் நமக்கு வந்துடக்கூடாது. நான் இப்படி பண்ணலன்னா அது நடந்திருக்காது தெரியுமா? அப்படிலாம் இல்ல. இறைவனுடைய வழி முடிஞ்சது ஓகே. நல்லா இருந்தா சரி. சுமூகமா இருந்தா சரி. அப்படிங்கிற அந்த தன்மைக்குள்ள நாம வந்துரணும். சரிங்களா? அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா நல்லது. மாற்றங்களை ஏற்கிறதுல. அதுக்கு ஒரு துணிச்சல் நமக்குள்ள மாற்றம் இருக்கணும். நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். புதுசா வேற வித்தியாசமா ஒரு வாழ்க்கை முறை வருது. ஏதோ ஒண்ணு வருது. எப்பயுமே நீங்க வந்து ஒரே மாதிரியான இதுக்குள்ள போயிட்டு இருப்பீங்க. ஒரே மாதிரியான உணவு முறை, ஒரு இடத்துல இருப்பீங்க. இன்னைக்கு அந்த இடத்துல இருக்க முடியாது. வேற உணவு வருது. இல்ல வேற சூழல் வருது. அதை ஏத்துக்கணும். இல்லத்துல வரக்கூடிய மாற்றம். எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல பர்ட்டிகுலரா ஒரு இடத்துல போய் படுத்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அந்த இடத்துல படுக்க முடியாது. வேற ஒருத்தர் வர்றாங்க, இல்ல விருந்தாளிலாம் வர்றாங்கன்னா, இல்ல நான் அப்படிதான் இருப்பேன். அப்படி சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஓகே ஏத்துக்கணும். இல்ல இதுவரைக்கும் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம். இனிமே நம்மளுடைய வாழ்க்கை முறையில இந்த மாரி மாற்றம் வருது. அதை ஏத்துக்கணும். வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கட்டும், சமூகத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்? நான் மாறவே மாட்டேன்ட்டு உட்கார்ந்திருக்க முடியுமா? இந்த மாற்றத்துல எது சரியான வழி, எது நல்ல வழி, எது தர்ம வழி அதுக்குள்ள நீங்க போய்க்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. புரியுதுங்களா? அப்ப மாற்றங்களை ஏத்துக்கல அப்படின்னா, உங்கள நீங்க இடம் மாறிடுவீங்க. அதனால அந்த மாற்றங்களை ஏற்கிறதுலயும் நமக்கு ஒரு துணிச்சல் வேணும். நெறைய பேருக்கு அது வர்றதில்ல. புதுசா இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எல்லா அலுவலகங்கள்லயும் நடக்குது. கல்வி முறையிலயும் நடக்குது. இப்ப புதுசா ஒரு கல்வி முறை இப்படி கொண்டுட்டு வரணும்னு சொன்னாங்கன்னா, உடனே அதுக்கு எதிர்ப்பு. புதுசா இந்த ஒரு மொழி எடுத்தீங்கன்னா, அதுக்கு எதிர்ப்பு. ஏன்? இத மாற்றத்த விரும்பல. அப்படியே இருக்கணும். நாங்க என்ன பண்ணிட்டே இருந்தோமோ அப்படியே தான் இருக்கணும். அது வந்து உங்களையோ, உங்களுடைய சக உயிர்களையோ பாதிக்காத அளவுக்கு கண்டிப்பா இருக்கும்னா, அந்த மாற்றத்தை ஏத்துக்கிறதுல தப்பே கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த ஒரு காரணத்துக்கு நமக்கு வந்து துணிச்சல் வேணுங்க. மாற்றங்களை ஏற்கிறதுல நமக்கு ஒரு துணிச்சல் வேணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் மாற்றம் வருகிறதோ, உறவுகள்ல மாற்றம் ஏற்படலாம். உங்களுடைய வாழ்க்கை முறையில, உங்களுடைய வாழ்க்கை துணையோட நெறைய மாற்றங்கள் வரணும். அவங்க கிட்ட சில மாற்றங்கள் முன்னாடிக்கு இன்னைக்கு வேற வித்தியாசமா இருக்கலாம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்றது உங்களுக்கு ஒரு துணிச்சல் வேணும். சரிங்களா? அடுத்து எப்பயுமே வந்து நீங்க உங்களுடைய உறுதியில மாறாத நிலையில இருக்கணும். உங்களுடைய லட்சியம், நீங்க எடுத்த முடிவு, தர்ம வழியில போகணும். மற்றவர்களுடைய நலன், இது எல்லாத்துலயும் நீங்க எல்லாத்தையும் கடந்து நிக்கிறீங்க அப்படின்னா, இதுலருந்து நீங்க மாறக்கூடாது. உறுதியா நிக்கணும். என்ன நடந்தாலும் நான் இதுலேருந்து விலக மாட்டேன் அப்படின்ற அந்த துணிச்சலோட இருக்கணும். இது என்னுடைய லட்சியம். இந்த லட்சியத்தினால இவ்ளோ பேருக்கு பலன் இருக்கு. இவ்ளோ பேருக்கு நன்மை இருக்கு. நான் இத விட மாட்டேன். என்ன சூழல் வந்தாலும் அப்ப வந்து உங்கள நெறைய பயமுறுத்துற மாரிலாம் வரும். சூழல்லாம் வரும். குடும்பத்திலேருந்து வரும், பொருளாதாரத்திலேருந்து வரும், உடல் ஆரோக்கியத்திலேருந்து வரும். அப்ப அந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து துணிச்சலா நிக்கணும். ஏன் துணிச்சலா இருக்கிறீங்கன்னா, நீங்க ரொம்ப உறுதியான நபர். அதனால துணிச்சலா நிக்கிறீங்க. அந்த துணிச்சல் உங்ககிட்ட வரணும். நீங்க எடுத்த முடிவுல வந்து ஜெயிச்சு காட்டணும். நம்ம எடுத்த முடிவுலேருந்து டக்குன்னு பின்வாங்கக்கூடாது. சரிங்களா? நம்ம எடுத்த முடிவு என்னவோ, நான் என்ன சொல்றதுன்னா, முடிவு எடுக்கிறப்ப வேணா நீங்க என்ன வேணா யோசிங்க. இது சரியான முடிவா? சரியில்லாத முடிவான்னு யோசிங்க. தப்பு கிடையாது. ஆனா ஒரு முடிவு நல்லா யோசனை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுல அந்த பயணத்திலேருந்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, பின்வாங்கக்கூடாது. இது ஒரு சரியான முடிவு எடுத்து நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்காம நம்ம என்ன பண்ணணும்? துணிச்சலா அதுல முன்னேறிட்டே இருக்கணும். ரொம்ப இழப்புகள் வருது, ரொம்ப அடி வருது. நான் அப்ப என்ன பண்றது? அப்ப நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு மாத்திக்கலாம் தானே! நீங்க தப்பா செஞ்சுட்டு இருக்கலாம். அந்த தப்பா செய்யாம நீங்க அத யோசிக்கணும். அதுக்கு தான் நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும். இந்த வழியில நெறைய பேரு வெற்றி பெற்றுட்டு இருக்காங்களா? இந்த வழியில போனா நெறைய பேரு ஜெயிச்சிருக்காங்களா? நெறைய விஷயங்கள் நல்லது நடந்துட்டு இருக்குதா? ஓகே. அப்பன்னா நல்ல விஷயம் தான். நான் எடுத்து செய்றேன். அப்படி செய்றப்போ உங்களுக்கு நெறைய தோல்விகள் வருதா? அப்ப என்ன அர்த்தம்? உடனே நான் முடிவு மாத்திக்கலாமான்னா, அப்படி கிடையாது. போகிற வழிய மாத்துங்க. நீங்க பின்பற்றி இருக்கக்கூடிய வழிமுறைகள மாத்துங்க. அப்ப என்ன ஆகும்? என்ன இருந்தாலும் உங்க முடிவுல உறுதியா இருக்கணும். ஆனா நீங்க மாற்றங்கள்ங்கிறது எங்க பண்ணணும்? ஒரே மாதிரியான வழிய நீங்க அவர் செஞ்ச மாரியே நீங்களும் செய்யக்கூடாது. இப்ப மாத்தி செய்யுங்க. இப்ப நெறைய பேர் பாருங்களேன், ஒரு காலத்துல வந்து என்ன இருந்துச்சு?
நிறைய அச்சகங்கள் இருந்துச்சு, எல்லாம் இது பண்ணு. இன்னைக்கு அச்சகமே இல்ல. அதுக்கு பதில் வேற வேறயே மாறி எங்கெங்கேயோ வந்துருச்சு. அது வச்சிருந்தவங்க நிறைய பேரு அதுதான் அப்படின்னு இருந்தவங்கலாம் காணாம போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சவங்கலாம் டக்கு டக்குன்னு வழி முறைய மாத்திட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க அதுக்கு தகுந்த மாரி இன்னைக்கு மாத்திக்கிட்டாங்க. அவங்க இன்னைக்கு ஃபீல்டுல இருந்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? நெறைய விஷயங்கள் காணாம போயிருக்கு. ஆனா அந்த தொழில பண்ண நெறைய பேர் காணாம போயிருக்காங்க. ஆனா நெறைய பேர் இன்னைக்கும் நல்லா இருக்காங்க. என்ன காரணம்? அவங்க இந்த தொழிலுக்கு தகுந்த மாரி வழிகள மாத்திக்கிட்டாங்க. அவங்களுடைய லட்சியத்த மாத்தல. சரிங்களா? வழிகள மாத்திக்கிட்டாங்க. அதனால அவங்க நிலைச்சு நின்னுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கணும். நீங்க உடனே எல்லாத்துலயும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. இது இப்படி லட்சியத்த எடுத்த முடிவு மாறக்கூடாதுன்றாங்க. அப்புறம் விட்டுக் குடுக்கணுங்கிறாங்களே! இது என்னதுன்னா, உங்களுடைய கனவுகளையும், லட்சியத்தையும் விட்டுக் குடுக்குறது இல்ல. சரிங்களா? முடிவுங்கிறது அத விட்டுக் குடுத்துட்டு போயிறது கிடையாது. விட்டுக் குடுக்குறதுங்கிறது எந்த இடத்துல விட்டுக் குடுக்கணும், என்ன விட்டுக் குடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாரி இருக்கும். உங்களுடைய முடிவு ஒரே நேரத்துல உங்களோட முக்கியமான உறவு, உங்களுடைய சொந்தம், உங்களுடைய வாழ்க்கை துணையே கேட்கறாங்க. இதெல்லாம் இல்ல. இந்த லட்சியத்தெல்லாம் நீங்க விடணும். இத விட்டீங்கன்னா தான் எனக்கு நிம்மதி. இதுதான் வாழ்க்கை. இதுதான் லட்சியம் அப்படின்னு ரொம்ப பயங்கர டார்ச்சர். வீட்ல நிம்மதியே இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும். அப்போ உங்களுடைய லட்சியம், வாழ்க்கையோட லட்சியத்தையும் நீங்க விடுனா, உனக்காக நான் விடுறேன். உன்னுடைய அன்புக்காக நான் விடுறேன். ஆனா எனக்கு அதுதான் பிடிக்கும். எனக்கு அதுதான் வாழ்க்கை. எனக்கு அது மேல தான் லட்சியம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க தியாகம் பண்றீங்க அவங்களுக்காக. அப்ப அப்படி பண்றீங்கன்னா, உங்களுடைய உண்மையான லட்சியம் அதுதான்னு வச்சுக்கங்களேன், திரும்ப அவங்களே உங்கள செய்ய சொல்லுவாங்க. அந்த விஷயம் நடக்கும். ஏன் நடக்குதுன்னா, நீங்க விட்டுக் குடுத்ததுனாலயும், உங்களுடைய உண்மையான தன்மைய அவங்க உணர்ந்து, அந்த விஷயம் நடக்கும். அது கொஞ்சம் நாள் ஆகும். இப்படியும் நீங்க அத முடிவெடுக்கலாம். இல்லன்னா நீங்க என்ன பண்ணலாம், அவங்க சொல்ற மாரி சொல்லிட்டு நீங்க உங்களுடைய லட்சியத்துல மறைமுகமாவும் பயணம் பண்ணிட்டு இருக்கலாம். அது உண்மையிலேயே நல்லது தான் வரப்போகுது அப்படின்னா, அது நாளைக்கு வரும்போது அவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்னா, அதையும் பண்ண முடியும். ஆனா நம்ம தான் அந்த முடிவு எடுக்கணும். அது என்ன முடிவுங்கிறத அவங்கவங்க தான் எடுத்தாகணும். சரிங்களா? அடுத்ததா இறைவனை காணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன வழி? இந்த துணிச்சலை எல்லாம் நம்ம பின்பற்றி தான் ஆகணும். உங்ககிட்ட இந்த 5 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா? ஞானம், அன்பு, துணிவு, நியாயம், சமர்ப்பணம். இந்த 5 தான் ஒரு தர்ம வழியை பின்பற்றுவதற்கான அஸ்திவாரங்கள். இந்த 5ம் இருக்கணும். ஞானம்ங்கிறது உங்களுடைய அறிவை பலப்படுத்தக்கூடியதா இருக்கும். அன்புங்கிறது உங்களுடைய இதயத்தை பலப்படுத்தக்கூடியதா இருக்கும். துணிவுங்கிறது உங்களுடைய மனதை பலப்படுத்தக்கூடியதா இருக்கும். நியாயம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்தக்கூடியதா இருக்கும். சமர்ப்பணம் அப்படிங்கிறது உங்க உடலை பலப்படுத்தக்கூடியது. ஒவ்வொன்னும் ஒவ்வொன்ன பண்ணும். சரிங்களா? அப்ப ஞானம் ஒரு அறிவுன்னா, நீங்க தெரியணும் உங்களுக்கு. இந்த உடல் பேசுற மொழி தெரியணும். எல்லாமே எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். எல்லா அறிவையும் எடுத்துக்கணும். ஆனா, அத நம்ம என்ன பண்ணணும் திரும்ப? நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றணும். நம்ம வாழ்க்கையில அத கடைபிடிக்கணும். இப்ப அன்பு அப்படின்னா, அது அன்பா இருக்கிறதுனால உங்களுக்கு எது நல்லது? உங்களுடைய இதயம் ஆரோக்கியமா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. அன்பா இருந்தா எது ஆரோக்கியமா இருக்கும்? உங்களுடைய இதயம் ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் அதோட சம்மந்தப்படுத்தியிருக்காங்க. அன்புங்கிறது ஏன் இதயத்த படத்தையே காமிச்சிட்டு இருக்காங்கன்னா, எதுக்காக? அன்பு இருந்துச்சுன்னா இதயம் ஆரோக்கியமா இருக்கும். அன்பு இல்லைன்னா இதயம் ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். எங்கெல்லாம் அன்பு இல்லாம இருக்குதோ, அங்க இதயம் ஆரோக்கியம் இல்லாம போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய இதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஏன் அன்புக்கும், காதலுக்கும் இதயத்த காமிக்கிறாங்க அப்படின்னா, அது உங்ககிட்ட அதிகமா இருந்தா உங்க இதயம் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கம்மியானுச்சுனாலோ, அதுல பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுனாலோ, உங்க இதயத்துக்குள்ள ஓட்டை வர்றது, அடைப்பு வர்றது, இந்த வேலையெல்லாம் வர ஆரம்பிச்சுரும். அப்ப நம்மளுடைய அன்பை நீங்க எல்லாத்துக்கும் சமமாக குடுங்க. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பா குடுங்க. எதிர்பார்ப்பு இல்லாத உண்மையான அன்பா குடுங்க. ஒருத்தர் மேல நான் அன்பு செலுத்துறோம் அப்படின்னா, அங்கேருந்து எதுவுமே வரலனாலும் சரி, அவங்களே நம்மள வெறுத்தாலும் சரி, அவங்களே நம்மள தூற்றுனாலும் சரி, நாம ஒரு முடிவு எடுத்து தானே அந்த அன்பை குடுக்க ஆரம்பிச்சோம். அதுலேருந்து நாம என்னைக்குமே பின்மாறவே முடியாது. அது உண்மையான அன்பா இருந்தா மாறத் தோணாது. அந்த ஆத்மா அதை ஏத்துக்காது. அந்த மனசு அதை ஏத்துக்கவே ஏத்துக்காது. அப்படி இருந்துச்சு, அவங்க மேல திரும்ப திரும்ப வருதா, அப்ப அவங்களுக்காக நம்ம நல்லது தான் செய்வோம். அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். நான் இப்படிதான் அவங்களுக்கு நல்லது தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். செய்வோம். அவ்வளவுதான். அதுதான் உண்மையான அன்பு. நெறைய பேர் சூழலுக்காக அன்பு செலுத்துறது, காரணம் பண்றது, இது மாரிலாம் பண்ணுனோம்னா, அதெல்லாம் பொய். அந்த மாரிலாம் இருந்தா அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. அப்ப துணிவு இன்னைக்கு அதே தான் பார்த்தோம். துணிச்சலா எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம துணிச்சலா இருக்கணும். எங்கெல்லாம் நம்ம துணிச்சலா இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்படி இருக்கணும்ன்றத பார்த்தோம். அப்ப இந்த துணிவா இருக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுடைய மனசு இருக்கு இல்லையா? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தூய்மையாயிடும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல நல்ல ஸ்ட்ராங்கா எல்லாமே நல்லதா இருக்கும். உங்களால நல்ல உணர்வு கிடைக்கும்.
நீங்க வந்து ரொம்ப எதுவுமே உங்கள வந்து அழுத்தாது. எங்க எந்த இடத்துல எல்லாம் துணிச்சல் இல்லாம மறைச்சீங்களோ, அந்த இடம்லாம் நம்மள அழுத்திட்டு இருக்கும். நீங்க துணிச்சலா இல்ல எதையுமே நான் மறைக்கலப்பா, நான் ஃபிராங்கா இருக்கேன் இவ்வளவுதான். இதான் உண்மை. அப்படின்னு எங்கெல்லாம் இருக்கிறோமோ, அப்ப என்ன ஆவீங்க? எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உங்கள அழுத்தாது. எதுவுமே உங்கள அழுத்திட்டு இருக்காது. சரிங்களா? நியாயம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மாவை பலப்படுத்தும். ஏன் அப்படின்னா, நீங்க நியாயமா நடக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுடைய ஆன்மாவுக்கு சக்தி அது. அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க தப்பா நடக்கிறீங்கன்னா, அது உங்க ஆன்மாவை பலவீனப்படுத்தும் அது. ஒரு அநியாயம் பண்றோம்னா, உங்க ஆன்மாவ பலவீனப்படுத்தும். நியாயமா இருந்தீங்கன்னா, அந்த ஆன்மா பலமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுமோ, அதுதான் நம்ம பண்ணணும். சமர்ப்பணம் அப்படிங்கிறது நம்ம உடலையே பண்றது. உடலுக்கு பலம் குடுக்குது. சமர்ப்பணம்னா யார்கிட்ட குடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம எத சொல்லிருக்கோம். இறைவனிட்ட மட்டும் சமர்ப்பணம். அடுத்ததா நம்ம உண்மையா நடந்துக்கணும். எல்லா இடத்துலயும் உண்மையா இருக்கணுங்க. நமக்கு உண்மையா இருக்கணும், மத்தவங்களுக்கு உண்மையா இருக்கணும், எல்லா இடத்துலயும் உண்மையா இருக்கணும். நம்மளுடைய மனம் தெளிவா இந்த மாரி நல்ல விஷயங்களை எல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு நம்மளால இருக்க முடியுது அப்படின்னா, நாம இந்த இந்த துணிச்சலான வழிகள்ல நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா, நம்மள வந்து ஒரு ஒரு பயம் ஏற்படுத்தாது. ஒரு ஆரோக்கிய குறைபாடு வருது அப்படின்னா, அப்படியே மனம் சஞ்சலப்பட்டு, உயிர் போயிடுமா? அதாயிடுமா? இதாயிடுமா? நம்ம கஷ்டப்படுவோமா? என்ன ஆயிடும்? ஏன் அவ்ளோ சிந்தனைகள்? எது வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். வரவேற்கிறேன். எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன். இதுவா? வரட்டும். ஏத்துக்கிறேன். பார்த்துக்குவோம். அப்படிங்கிற ஒரு தெளிவுக்குள்ள வந்துருங்க முதல்ல. எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு வர்றதெல்லாம் தற்காலிகமான சங்கடங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆரோக்கிய குறைபாடு வருது அப்படின்னா, அது உங்களுக்கு குடுக்குற சோதனை, இல்ல உங்களுக்கு குடுக்குற ஒரு டெஸ்ட் ஏதோ ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. பயிற்சி, உடல் ரீதியா பயிற்சி, இல்ல மன ரீதியா பயிற்சி. ஏதோ ஒரு பயிற்சிக்காக உங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னு நெனச்சுக்கோங்க. அப்ப அத நெனச்சு நம்ம மனசு கலங்கிடக்கூடாது. ஐயோ! எனக்கு இப்படி ஆரோக்கிய குறைபாடு இருக்கு. எனக்கு இந்த இடத்துல வலிக்குது, அந்த இடத்துல வலிக்குதுன்னு பயந்துறக்கூடாது. இப்ப டெஸ்ட் எடுக்க சொன்னீங்களா, டெஸ்ட் எடுத்துட்டு இத பார்த்துட்டு அத உடனே பார்த்து பயப்படக்கூடாது. ஐயோ! இது கூட சார் சொல்ட்டாரே, எது கூட இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சுது. தீர்வு இருக்குல்ல, ஓகே பார்த்துக்கலாம் முடிஞ்சுது. சரி பண்ணிக்குவோம். சரியாயிடும் அவ்வளோதான். அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா, அது சரியாயிடும். அதையே நெனச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் நம்ம பண்ற தவறே. ஏன் அது மாரி நெனச்சுட்டே இருக்கிறோம்? நம்மகிட்ட துணிச்சல் இல்ல. அதனால நம்ம அதையே நெனச்சுட்டு இருக்கோம். நம்மகிட்ட துணிச்சல் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அதையே நெனச்சுட்டே இருக்க மாட்டோம். அதையே பேசிட்டே இருக்க மாட்டோம். சரிங்களா? அந்த ஒரு ஒரு புரிதலோட உங்களுடைய வாழ்க்கையில எல்லா இடங்கள்லயும் நீங்க என்ன பண்ணணும்னா, துணிச்சலா இருக்க கத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்தோ, உங்களுடைய இலக்கு, லட்சியத்தை குறித்தோ, அல்லது உங்களுடைய உறவுகள் குறித்தோ, சரிங்களா? இந்த இந்த வாழ்க்கைக்கு உங்களுடைய வேலை குறித்தோ எந்த இடத்திலயும் பயப்படாதீங்க. துணிச்சலா இருங்க. எல்லாமே சரியா நடக்கும். முடிவுகளை துணிச்சலா எடுங்க. தைரியமா எடுங்க. நெறைய பேர்கிட்ட கேளுங்க. ஆனா சரியான முடிவ நீங்களே எடுங்க. அப்படி ஒரு விஷயம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை உங்களால தான் அமைஞ்சது அப்படிங்கிறத நிச்சயமா உங்களால அத ஏத்துக்க முடியும். இந்த ஒரு புரிதலோட நம்ம இன்னைக்கு வகுப்பு வந்து இன்னைக்கு பயணத்தை நம்ம நிறைவு பண்றோம். ஸோ நாளைக்கு இன்னொரு முக்கியமான, அற்புதமான ஒரு இதோட நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.